கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் எதற்கெல்லாம் விதிமுறைகளை வகுக்க வேண்டும், எதற்கெல்லாம் அறிவுரை கூற வேண்டும் என்று ஒரு வரைமுறையே இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சொல்லப்போனால் காரணமே இல்லாமல், அர்த்தமே இல்லாமல் பல தவறான வழிமுறைகள் இந்த நாட்டில் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொன்றையும் பற்றி அரசோ அல்லது பொதுமக்களோ அல்லது பல ஒரு தன்னார்வ நிறுவனங்களோ சமூக ஆர்வலர்களோ சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அப்படி சுட்டிக்காட்டி சீர்திருத்த வேண்டிய பிரச்சனைகளை பற்றி நினைக்கிற போது ஒரு மிகப்பெரிய மலைப்பு தான் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் டாக்டர்களுடைய கையெழுத்து சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது ஒரு டாக்டர்கள் எப்படி மருந்துகளினுடைய பெயரை சீட்டில் எழுத வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு விவாத பொருளாகி இருக்கிறது. சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மருத்துவர்களுக்கு, அதாவது மருந்துகளினுடைய பெயர்களை நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய எழுத்தில் தெளிவாகத்தான் எழுத வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. அதற்கான ஒரு ஃபார்மேட் ஒன்றையும் ஒரு வடிவம் ஒன்றையும் அது வெளியிட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இவ்வளவு படித்த ஒரு மருத்துவர்களுக்கு மருந்துகளுடைய பெயரை தெளிவாக எழுத வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது வேடிக்கையானது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் இருக்கிறது, ஒரு சமூக அவலம் இருக்கிறது என்று தான் கூற வேண்டியிருக்கிறது. அதாவது பொதுவாக ஒரு பழைய ஒரு நகைச்சுவை ஒன்று உண்டு. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நகைச்சுவை துணுக்கு தான். அதாவது ஒரு டாக்டர் ஒருவர் தன்னுடைய காதலிக்கு ஒரு கடிதம் எழுதுவார். ஆனால் அந்த கடிதத்தினுடைய கையெழுத்து அவருக்கு புரியாது. உடனே அவருடைய காதலி என்ன செய்வார் என்றால், அதை கொண்டு போய் இதை டாக்டருடைய கையெழுத்து யாருக்கு புரியும் என்றால், மெடிக்கல் ஷாப் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு, மருந்து கடைக்காரர்களுக்கு தான் புரியும் என்பதால் அந்த மருந்து கடைக்காரரிடம் கொண்டு போய் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த டாக்டருடைய காதலி கேட்பார். அதற்கு அந்த மருந்து கடைக்காரர் அதை படித்து பார்த்துவிட்டு அவர் 4 மருந்துகளை எடுத்து கையில் கொடுப்பார். இது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையான ஒன்றாக தோன்றினால் கூட இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்று ஒளிந்திருக்கிறது. அதாவது இந்த டாக்டர்கள் இப்படி மருந்து கடைக்காரர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு கையெழுத்தில் மருந்துகளை எழுதுவதனுடைய விளைவுகள் என்பது பாரதூரமானதாக இருந்திருக்கிறது. அதாவது முதலாவதாக ஒரு மருந்தினுடைய பெயர் என்பது அந்த மருந்தினுடைய பொது பண்பு பெயரா, அதாவது அதாவது தலைவலி என்றால் அதற்கு ஒரு ஜெனரிக் மெடிசன் என்று சொல்வார்கள், அந்த பொது மருந்து பெயர் ஒன்று உண்டு. அதே போல் காய்ச்சல் இன்னும் பல நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகை மருந்து பரிந்துரைக்கப்படும். ஆனால் அந்த குறிப்பிட்ட வகை மருந்தினுடைய பெயரை எழுதுவதற்கு பதிலாக அந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய பிராண்ட் நேம், அந்த பிராண்ட் நேமை மட்டும் எழுதுவது. அந்த பிராண்ட் கிடைக்காவிட்டால் அந்த மருந்தே கிடைக்கவில்லை என்று நினைத்து கடையாக நோயாளிகள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு அவலம் என்பது இங்கு இருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு மருந்தை பல நிறுவனங்கள் தயாரிக்கின்றன, வெவ்வேறு பெயர்களில் தயாரிக்கின்றன. அப்படி வெவ்வேறு பெயர்களில் அவை இருந்தால் கூட அந்த மருந்து என்பது ஒன்றுதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டாக்டர் அந்த மருந்து கம்பெனியிடமிருந்து தனக்கு வரக்கூடிய ஆதாயங்களுக்காகவும், ஒரு குறிப்பிட்ட மருந்து கடை என்பது அந்த மருந்து நிறுவனத்திலிருந்து தனக்கு வரக்கூடிய ஆதாயங்களுக்காகவும் அந்த குறிப்பிட்ட மருந்தை பிராண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய மருந்தை மட்டுமே வைத்து விற்பார்கள், அல்லது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய அந்த மருந்தை மட்டுமே அவர்கள் ப்ரொமோட் செய்வார்கள். அப்படி அந்த மருந்து இல்லாத பட்சத்தில் அந்த மருந்தே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒரு மருந்தினுடைய அந்த மூலக்கூறு பெயரால் அது எழுதப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் இல்லாவிட்டால் கூட இன்னொரு ஒரு நிறுவனத்தினுடைய மருந்தை வாங்கி நாம் பயன்படுத்த முடியும். அதோடு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட மருந்தே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தால் மிக அதிக விலைக்கும் இன்னொரு குறிப்பிட்ட நிறுவனத்தால் மிக குறைவான விலைக்கும் விற்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மருந்தினுடைய அந்த மூலக்கூறு பெயர் எழுதப்பட்டால்
நாம் விலை அதிகமான மருந்துகளுக்கு பதிலாக விலை குறைவான மருந்துகளை வாங்கி பயன்படுத்த முடியும். ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் மருத்துவ மோசடிகளின் காரணமாக, மருந்து நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகள் காரணமாக குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பிராண்ட் பெயரில் உள்ள மருந்துகளைத்தான் வாங்க வேண்டும், மருத்துவர்கள் அந்த பெயரில் உள்ள மருந்துகளைத்தான் பரிந்துரைப்பார்கள் என்பதெல்லாம் நோயாளிகளுக்கு செய்யப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவத்துறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற பல மோசடிகளின் காரணமாக இன்றைக்கு பல சமயங்களில் சிகிச்சையை விட நோயே பரவாயில்லை என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மருத்துவ பண்பாடு என்பது, மருத்துவ கலாச்சாரம் என்பது மிக கொடூரமானதாக மாறிவிட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி மருந்து பெயர்களை யாருக்கும் புரியாத மொழியில் இப்படி கிறுக்கலாக எழுதுவதனுடைய இன்னொரு மோசமான ஒரு விளைவு என்னவென்று கேட்டால், அதாவது பல மருந்துகளுடைய பெயர்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மருந்து பெயருக்கும் இன்னொரு மருந்து பெயருக்கும் இடையே ஒரு ஸ்பெல்லிங் வித்தியாசம்தான் இருக்கும். உதாரணமாக வயிற்று வலிக்கு உள்ள மருந்திற்கும் தலைவலிக்கு உள்ள மருந்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்பது மிகச்சிறியதாக இருக்கும். அப்படி இருக்கிற போது நன்று படித்தவர்கள் கூட இந்த வித்தியாசத்தை கவனிக்காமல் போய்விடுவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி இருக்கிற போது மருந்து கடைகளில் இந்த சிறிய வித்தியாசங்களை கவனிக்காமல் அவர்கள் ஒரு நோய்க்கு கொடுக்கப்படுகிற மருந்தை பதிலாக வேறொரு நோய்க்கான மருந்தை இந்த மோசமான கையெழுத்தின் காரணமாக கொடுத்து அதன் காரணமாக உயிரிழப்புகளும் வேறு பல பக்க விளைவுகளும் ஏற்பட்ட சம்பவங்கள் நாட்டில் ஏராளமாக நடந்திருக்கின்றன. அதாவது இன்றைக்கு மருத்துவ தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு மருந்து பெயரையும் நீங்கள் ஒரு சிறிய ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் செய்து அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொடுக்க முடியும். மிக தெளிவாக அந்த மருந்து பெயரை நீங்கள் அவரிடம் கொடுக்க முடியும், அல்லது ஒரு பெரிய எழுத்தில் எழுதி கொடுக்க முடியும். ஆனால் டாக்டர்களுடைய அலட்சிய மனோபாவம் மட்டுமல்ல, நோயாளிகளுக்கு தாங்கள் என்ன மருந்தை உட்கொள்கிறோம் என்பது தெரியக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட வகையில் இந்த கிறுக்கல் கையெழுத்து என்பது காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது நோய்மையிலிருந்து, நோயை பற்றிய அறிவிலிருந்து மக்களை அந்நியப்படுத்துகிற ஒரு முயற்சி, மக்களை அறியாமையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதிலே மருந்து கடைகளுடைய விஷயங்களையும் கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது நிறைய மருந்து கடைகள் அதற்கான முறையான மருத்துவ படிப்பு பெற்றவர்களால் நடத்தப்படுவதில்லை. அதாவது நீங்கள் ஃபார்மசி என்று சொல்லக்கூடிய அந்த ஃபார்மசிக்கான அந்த படிப்பை படித்தவர்கள் மட்டும்தான் மருந்து கடையில் விற்பனையாளர்களாக இருக்க முடியும். ஆனால் நிறைய பேர் அந்த படிப்பை படித்துவிட்டு அந்த தொழிலை விட்டே போய்விடுவார்கள், வேறு தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த உரிமத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மருத்துவ தொழிலில் அந்த படிப்பில் சம்பந்தமே இல்லாதவர்களை வேலைக்கு அமர்த்தி மருந்து விற்பனையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபடுகிற போது லைசன்ஸ் என்பது வேறொரு பெயரில் இருக்கும், மருந்து கடையை நடத்துகிறவர் இன்னொருவராக இருப்பார். அவருக்கு மருந்துகளை பற்றியோ இதுபோன்ற டாக்டர்களுடைய கையெழுத்து சம்பந்தமான குளறுபடிகளை பற்றியோ அவர்களுக்கு போதுமான அறிவு இருக்காது. அப்போது அவர்கள் தன்னை நாடி வருபவர்களுக்கு தவறான மருந்துகளை கொடுப்பது என்பதும் இன்றைக்கு பரவலானதாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த மருந்து கம்பெனிகளில் மருந்துகளை தெளிவாக எழுதுவது மட்டுமல்ல, நாம் என்ன மருந்தை உட்கொள்கிறோம், எந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடுகிறோம், அதனுடைய பிராண்ட் நேமிற்கும் அதனுடைய பொது பண்பு பெயருக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். மருத்துவர்களும் கூட தாங்கள் படித்த படிப்பு என்பது நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்கு தானே ஒழிய மருந்து கம்பெனிகளுக்கோ மருந்து கடைகளுக்கோ சேவை செய்வதற்கு அல்ல என்கிற அறம் சார்ந்த உணர்வு வைத்தியர்களுக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் இந்த நாட்டிலே மருத்துவம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய மோசடிகளும் படுகொலைகளும் தடுத்து நிறுத்தப்பட முடியும். இல்லாவிட்டால் இந்த மருந்து நிறுவனங்கள், அது சார்ந்த கொள்ளைகள் என்பது தடுக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுவது மட்டுமல்ல, மக்களை இன்றைக்கு சிகிச்சை என்றாலே அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மருத்துவ பண்பாடு, இந்த போலி மருத்துவ பண்பாடு என்பது உருவாக்கி இருக்கிறது. மருந்துகளின் பெயரை தெளிவாக எழுத வேண்டும் என்று சொல்வது மருத்துவத்துறை சீர்திருத்தங்களில் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.